பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதுல சில பேர் மேஸ்திரியா வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்ல இனிமே தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு. அதோடு இல்லாம கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லைனாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி. ஸோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம்.